ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் திருமணத்தின் முதல் இரவு மிகவும் சிறப்பானது என்று சொல்வார்கள். அறை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இதயத்தில் புதிய கனவுகள் இருக்கும். கண்களில் ஒரு புதிய உலகத்தை படைக்கும் நம்பிக்கை இருக்கும். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். அந்த முதலிரவுக்கு சற்று முன்பு மணப்பெண் பதற்றத்துடன் கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவளது இதயம் முதல் முறையாக ஒருவரை நம்ப தயாராகும் போது, அதே தருணத்தில் அவளது நம்பிக்கையை வேரோடு அசைத்து பார்க்கும் ஒரு உண்மை வெளிவந்தால், தான் எதை தனது உலகம் என்று நினைத்தாலோ அந்த உறவு உண்மையின் அடிப்படையில் அமைந்ததா அல்லது ஏதோ ஒரு பெரிய பொய் எனும் அடித்தளத்தில் அமைந்ததா என்ற கேள்வியை எழுப்பும் உண்மை அது. இது மாலதியின் கதை. முதலிரவுக்கு சற்று முன்பு தனது புகுந்த வீட்டின் ஒரு ரகசியத்தை அறிந்த ஒரு மருமகளின் கதை. அந்த ரகசியம் அவளது சிந்தனை, எதிர்பார்ப்புகள் மற்றும் அவளது முழு வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டது. அது திருமண நாள். புதிய மருமகள் மாலதியின் உள்ளங்கையில் மெஹந்தி இன்னும் அடர்த்தியாக இருந்தது. அவள் எந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தாலோ அதே வீடு இனி அவளுடையது என்று அழைக்கப்பட இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு அறியாத பயத்தால் அவளது இதய துடிப்பு வேகமாக இருந்தது. ஏனெனில் இந்த திருமணம் திடீரென்று நிச்சயிக்கப்பட்டது. யாரோ அவசரமாக ஒவ்வொரு சடங்கையும் முடித்தது போல மிக விரைவாக நடந்தது. மாலதியின் கணவன் விஷால் பார்ப்பதற்கு நாகரிகமானவனாக இருந்தான். படித்தவன், வேலையில் இருப்பவன், குறைவாக பேசுபவன். ஆனால் அவன் பார்வை மாலதி மீது விழும்போதெல்லாம் அவனது கண்களில் ஏதோ சொல்ல விரும்பி சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு தவிப்பு தெரிந்தது. மாலதியின் அம்மா அவளை வழி அனுப்பும்போது, மகளே, இனி புகுந்த வீட்டை உன்னுடைய வீடாக கருது. உன் கணவனே உனக்கு எல்லாம் என்று மட்டும் காதருகே சொன்னார். மாலதியும் தலையாட்டினாள். ஆனால் அவளுக்குள் ஒரு கேள்வி மிஞ்சி இருந்தது. இந்த திருமணம் ஏன் இவ்வளவு அவசரமாக நடக்கிறது? ஏன் இவ்வளவு குறைவான விருந்தினர்கள்? மணமகன் வீட்டாரின் கண்களில் ஏன் இந்த மௌனம்? புகுந்த வீட்டிற்கு சென்றதும் அனைத்தும் முறைப்படி நடந்தது. அனைவரும் சிரிப்பது போல தெரிந்தாலும் அந்த சிரிப்பில் ஒரு செயற்கைத்தனம் இருந்தது. அது மனதார இல்லை என்பது புரிந்தது. மாமியார் சாரதா மாலதியின் நெற்றியில் திலகம் இட்டார். அவரது குரல் இனிமையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு கண்டிப்பு மறைந்திருந்தது. அவர் சொன்னார், மருமகளே, இன்று முதல் நீதான் எங்கள் மானம், எங்கள் கௌரவம், எங்கள் பொறுப்பு. மாலதி பணிவுடன் சரி அத்தை என்றாள். ஆனால் அந்த பொறுப்பு என்ற வார்த்தை அவள் இதயத்தில் ஒரு முல்லை போல குத்தியது. ஏனெனில் பொறுப்பு என்பது இருவருக்கும் சமமானது. ஒருவரின் தலைமையில் மட்டும் முழு பொறுப்பையும் சுமத்துவது அன்பல்ல. புதிய வீடு என்பதால் மனம் பதற்றமடைகிறது என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அப்போது அவளது நாத்தனார் கலா அவள் காதருகே குனிந்து மெதுவாக சொன்னாள், அண்ணி, நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள். ஆனால் இரவில் ஏதாவது விசித்திரமாக தெரிந்தால் பயப்படாதீர்கள். மாலதி திடுக்கிட்டு அவளை பார்த்தாள். என்ன சொல்கிறாய் என்று கேட்டாள். கலா உடனே பேச்சை மாற்றினாள். ஒன்றுமில்லை, புதிய வீடு, புதிய இடம் என்பதால் சொன்னேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஆனால் அவளது முகத்தில் இருந்த பதற்றம் மாலதிக்கு விசித்திரமாக தோன்றியது. யாரோ தன்னை எச்சரிப்பது போலவும் அல்லது ஒரு உண்மையை மறைக்க முடியாமல் தவிப்பது போலவும் மாலதிக்கு தோன்றியது. மாலையில் விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு மேள சத்தம் ஓய்ந்தது. இனிப்பு பெட்டிகள் மூடப்பட்டன. அப்போதுதான் அந்த வீட்டின் உண்மையான அமைதி வெளிப்பட்டது. இதுவரை இருந்த சத்தம் வெறும் ஒரு திரை போல தெரிந்தது. விஷால் தன் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அவன் அடிக்கடி தன் மோதிரத்தை திருகிக் கொண்டிருந்தான். மாலதி அறைக்குள் வந்து மெதுவாக அமர்ந்தாள். அவளது முகம் வேர்வையில் நனைஞ்சிருந்தது. கணவனே எல்லாம் என்று தன் அம்மா சொன்ன வார்த்தைகள் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இன்று மாலதி தன் கணவன் எல்லாவற்றையும் விட ஒரு தோழனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். அவள் மெதுவாக, நீங்கள் நலமா என்று கேட்டாள். விஷால் பதில் சொல்ல மூச்சை இழுத்தான். ஆனால் அவன் குரல் உள்ளேயே அடங்கிவிட்டது. ஆம், கொஞ்சம் வேலையின் அழுத்தம் என்றான். அவனது பொய் மாலதிக்கு தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் வேலைப்பளு என்பது திருமணத்தின் முதல் இரவில் கண்களில் இவ்வளவு பெரிய பயமாக தெரியாது. அப்போது கதவு தட்டப்பட்டது. சாரதா உள்ளே வந்தார். அவர் கையில் ஒரு பால் சொம்பு இருந்தது.
ஆனால் அவர் கண்கள் மாலதியின் முகத்தை ஏதோ எடை போடுவது போல நிலைத்திருந்தன. மருமகளே, இதை குடி என்றார். மாலதி சொம்பை வாங்கினாள். விசால் கை நீட்டிய போது மாமியார் அவளை தடுத்தார். வேண்டாம், நீ விடு, மருமகள் குடிக்கட்டும் என்றார். விசாலின் முகம் ஒரு நொடியில் வெளியேறி போனது. மாலதியின் மனம் மேலும் பதற்றமடைந்தது. மாமியார் வெளியே செல்லும்போது மாலதி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள், அத்தை, ஏதேனும் விசித்திரமாக தெரிந்தால் பயப்பட வேண்டாம் என்று கலா சொன்னாலே, அதன் பொருள் என்ன? சாரதா நின்றார். ஒரு கணம் அவர் கண்கள் கலங்குவது போல தெரிந்தது. பிறகு அவர் கடுமையான குரலில் சொன்னார், அட, அவள் அப்படித்தான், ஏதேதோ பேசிக்கொண்டிருப்பாள். நீ வீட்டின் கண்ணியத்தை புரிந்து கொள் என்று கூறிவிட்டு கதவை சாத்திவிட்டு சென்றார். மாலதிக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. விசால் தன் மணிக்கட்டை பார்த்தான். அங்கே கடிகாரம் இல்லை. ஏதோ தண்டனை எழுதப்பட்டிருப்பது போல அவன் பார்வை இருந்தது. மாலதி ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு புன்னகைக்க முயன்றாள். இன்று முதல் இரவு நாம் நன்றாக பேசுவோம், சரியா என்றாள். விசால் தலையாட்டினான். ஆம் என்றான். ஆனால் அந்த பதிலில் மகிழ்ச்சி இல்லை, ஒரு கட்டாயம் இருந்தது. அறையில் மலர் படுக்கை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ரோஜாவின் நறுமணம் வீசியது. ஆனால் மாலதிக்கு அந்த நறுமணம் இப்போது பாரமாக தெரிந்தது. அவள் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். நீங்கள் என்னை உங்கள் விருப்பப்படி தானே திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டாள். விசால் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் இருந்த வலி மாலதியின் தொண்டையை அடைக்க செய்தது. மாலதி, நான் இந்த திருமணத்தை என்று சொல்லிவிட்டு அவன் மௌனமானான். அப்போது வெளியிலிருந்து யாரோ ஒருவரை சத்தமாக திட்டும் சத்தம் கேட்டது. சொல்லிவிட்டாயா என்ற அந்த குரல் உடனே அடங்கிவிட்டது. மாலதி கதவை பார்த்தாள். விசாலின் உடல் அப்படியே உறைந்து போனது. மாலதிக்கு பயம் அதிகமானது. இந்த வீட்டில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அது முதலிரவுக்கு முன்பே தனக்கு தெரிய போகிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அப்போது விசாலின் மொபைல் ஒலித்தது. மாலதி எதேச்சையாக பார்த்தபோது திரையில் டாக்டர் ஆர்யா என்ற பெயர் மின்னியது. கீழே இன்னும் காலம் கடந்து விடவில்லை, உண்மையை சொல்லிவிடு என்று எழுதப்பட்டிருந்தது. மாலதியின் விரல்கள் நடுங்கின. அவள் மெதுவாக, யார் இது என்று கேட்டாள். விசால் போனை பிடுங்கி அணைத்தான். ஆனால் மாலதியின் கண்களில் கேள்வியும் பயமும் நிறைந்திருந்தது. விசால் நடுங்கும் குரலில் சொன்னான், இது டாக்டர், பழைய விஷயம். மாலதி சொன்னாள், டாக்டர் திருமண இரவில் உண்மையை சொல் என்று சொல்கிறார் என்றால் இது பழைய விஷயமாக தெரியவில்லை. விசாலின் கண்கள் கலங்கின. அவன் தன்னை தடுத்து கொள்ள முயன்றான். பிறகு மெதுவாக சொன்னான், மாலதி, நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. மாலதி முன் வந்து அவன் கையை பிடித்தாள். எதற்காக பயம்? ஏதேனும் பிரச்சனை என்றால் நாம் சேர்ந்து தீர்ப்போம் என்றாள். விசால் கையை விலக்கவில்லை. ஆனால் அவன் உள்ளங்கை பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. பிரச்சனை? இது பிரச்சனை இல்லை மாலதி, இது ஒரு உண்மை. இது உனக்கு இப்போது தெரிந்தால். அவன் குரல் உடைந்தது. மாலதியின் இதயம் படபடவென்று துடித்தது. அப்படியானால் சொல்லிவிடுங்கள் என்றாள். விசால் கண்களை மூடிக்கொண்டான். மரண தண்டனை தீர்ப்பை சொல்வது போல சொன்னான், எனக்கு ஏற்கனவே ஒரு முறை திருமணம் ஆகிவிட்டது. மாலதியின் முகம் சிலையாக மாறியது. அந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் மோதி உள்ளே விழுந்தன. என்ன? விசால் உடனே சொன்னான், நான் உன்னை ஏமாற்றவில்லை. ஆனால் என்னை பேச விடவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் இதை சொல்ல தேவையில்லை என்று சொன்னார்கள். அந்த உறவு காகித அளவில் முடிந்துவிட்டது. ஆனால் மாலதியின் கைகள் நடுங்க தொடங்கின. மகளே, புகுந்த வீடுதான் இனி உனக்கு எல்லாம் என்ற தாயின் குரல் அவள் மனதில் எதிரொலித்தது. இங்கே முதலிரவிற்கு முன்பே அவள் காலடி மண் சரிந்து விட்டது. அவள் மெதுவான குரலில் கேட்டாள், ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதா? ஆனால் யாருடன்? விசால் தலை குனிந்து சொன்னான், அவள் பெயர் ரதி. மாலதியின் தொண்டை வறண்டது. அவள் கேட்டாள், ஏன் அந்த உறவு முடிந்தது? விசால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொன்னான், ஏனெனில் என்னால் அப்பாவாக முடியாது. இந்த வாக்கியம் அந்த அறையில் விழுந்ததும் அங்கிருந்த அலங்காரங்கள், மலர்கள், விளக்குகள் அனைத்தும் சாம்பலானது போல தோன்றியது. மாலதியின் கண்கள் விரிந்தன. விசால் தொடர்ந்தான், ஒரு மருத்துவ அறிக்கையில் எனக்குள் ஏதோ குறைபாடு இருப்பதாக தெரிந்தது. என்னால் ஒரு அப்பா ஆக முடியாது. இதை கேட்டதும் மாலதிக்கு தலை சுற்றியது. திருமணத்திற்கு முன்பு அவளது அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது.
பையன் நல்லவன், குடும்பம் நல்லது, அவர்களுக்கு சற்று அவசரம், அவ்வளவுதான். மாலதி ஏன் அவ்வளவு அவசரம் என்று கேட்டபோது, பையன் வெளியூருக்கு வேலை மாற்றலாகி போகிறான் என்று பதில் வந்தது. அவசரத்திற்கான உண்மையான காரணம் இப்போதுதான் மாலதிக்கு புரிந்தது. அவள் எழுந்து ஒரு அடி பின் வாங்கி சொன்னாள், அப்படியென்றால் ஏன் என்னை மணந்தீர்கள்? விஷால் சொன்னான், ஏனெனில் நான் தனிமையாக இருந்தேன். வீட்டில் ஒரு மருமகள் வர வேண்டும் என்று பெரியவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் குடும்பத்தின் மானம் மண்ணோடு போய்விடும் என்று என் அப்பா நினைக்கிறார். மாலதியின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் முகத்தில் ஒரு மயான அமைதி இருந்தது. யாரோ அவளது குரலை பறித்தது போல தோன்றியது. மாலதி முதல் முறையாக தனக்காக கேட்டாள், என் வாழ்க்கை, என் ஆசை, என் கனவு, என் பெற்றோரின் நம்பிக்கை, இதற்கெல்லாம் மதிப்பே இல்லையா? விஷால் அழுது கொண்டே சொன்னான், மாலதி, நான் உண்மையை சொல்ல விரும்பினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அம்மா என்னை தடுத்து விட்டார். மாலதி ஏளனமாக பார்த்தாள். அம்மாவா? விஷால் தலையாட்டினான். அவர் சொல்கிறார், மருமகள் வீட்டை மட்டும் கவனித்தால் போதும். குழந்தைகள் என்பது விதியால் நடப்பது. ஒருவேளை பிறக்காவிட்டாலும் அந்த வாக்கியம் முழுமையடையவில்லை. ஆனால் அதற்கு பிறகு என்ன வரும் என்பதை மாலதி புரிந்து கொண்டாள். பொய், அழுத்தம் அல்லது வேறு ஒருவரின் மடியில் வளரும் குழந்தை. அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. ரதி? மாலதி கேட்டாள். அவள் எங்கே இருக்கிறாள்? விஷால் மிக மெதுவாக சொன்னான், அவள் எங்கும் செல்லவில்லை. அவள் இதே நகரத்தில் தான் இருக்கிறாள். இன்றும் நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். மாலதிக்கு மூச்சு நின்றது. இப்போது அவளுக்கு நாத்தனார் கலாவின் எச்சரிக்கையின் நினைவுக்கு வந்தது. விசித்திரமாக தெரிந்தால் பயப்படாதீர்கள் என்று அவள் சொன்ன அந்த விசித்திரமான உண்மை இப்போது அவள் முன்னே நின்றது. முதலிரவிற்கு சற்று முன்பு தெரிந்த இந்த ரகசியம் மருமகளை சிலையாக மாற்றியது. ஒரு கணம் அவள் அப்படியே அமர்ந்தாள். அவள் கையில் இருந்த பால் சொம்பு நழுவி தரை விரிப்பில் விழுந்தது. வெள்ளை நிற பாலில் சிவப்பு ரோஜா இதழ்கள் சிதறின. அவளது திருமணத்தின் தூய்மையில் யாரோ மறைத்த உண்மை கலந்து ஒரு ஆழமான கரையை உருவாக்குவது போல அது இருந்தது. விஷால் பதற்றத்துடன் முன்னே வந்தான். ஆனால் மாலதி கையை உயர்த்தி அவனை தடுத்தாள். எனக்கு சிறிது நேரம் வேண்டும் என்றாள். இந்த வீட்டில் நான் ஒரு மருமகள் அல்ல, ஒருவரின் மறைக்கப்பட்ட உண்மையை தாங்கும் ஒரு திரை என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். ரகசியத்தின் முதல் பக்கம் மட்டுமே இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான நிஜம் இன்னும் பாக்கி இருக்கிறது. இரவு இன்னும் ஆழமானது. ஆனால் மாலதிக்கு அந்த இரவு முடிவடையவே இல்லை. கடிகார முட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவளுக்குள் காலம் உறைந்து விட்டது போல தோன்றியது. அவள் அறையின் மூலையில் அமர்ந்திருந்தாள். அவள் நெற்றியில் இருந்த பொட்டு அவளுக்கு பாரமாக தெரிந்தது. அது ஒரு பொட்டு அல்ல, வேறொருவர் எழுதிய தலையெழுத்தின் அடையாளம் போல இருந்தது. விஷால் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். இருவருக்கும் இடையில் மலர் படுக்கை இருந்தது. ஆனால் அந்த படுக்கை இப்போது இருவருக்கும் இடையிலான இடைவெளியின் அடையாளமாக மாறியிருந்தது. மாலதி மிக மெதுவாக கேட்டாள், இந்த விஷயத்தை ஏன் திருமணத்திற்கு முன்பே சொல்லவில்லை? விஷால் தலை குனிந்து பதில் சொன்னான், நான் முயற்சி செய்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் பெண் வீட்டார் உடைந்து போவார்கள், திருமணம் நின்றுவிடும் என்று அம்மா சொன்னார். மாலதியின் கண்களில் ஆத்திரம் மின்னியது. அவள் சொன்னாள், அப்படி என்றால் என் வாழ்க்கை உடைந்தால் பரவாயில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களா? விஷால் உடனே, இல்லை, அப்படி இல்லை, நானும் உடைந்து போயிருக்கிறேன் என்றான். மாலதி ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னாள், உடைவது நான் தான் விஷால். ஏனெனில் நான் ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்தேன். ஆனால் நீங்கள் உண்மையை மறைத்து விட்டீர்கள். விஷாலின் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது. ஆனால் மாலதியின் கண்ணீர் அவளுக்குள்ளேயே உறைந்து விட்டது. அப்போது வெளியில் இருந்து மீண்டும் மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. கதவருகே யாரோ நடப்பது போன்ற ஓசை கேட்டது. அறையில் என்ன நடக்கிறது என்று யாரோ ஒட்டு கேட்பது போல இருந்தது. விஷால் கதவை திறக்க சென்றபோது மாலதி அவனை தடுத்தாள். போகாதீர்கள் என்றாள். ஆனாலும் விஷால் சென்றான். கதவை திறந்தபோது அங்கே யாரும் இல்லை. நடைபாதையில் மெல்லிய வெளிச்சம் மட்டும் இருந்தது. தூரத்திலிருந்து மாமியாரின் மெதுவான குரல் கேட்டது. பார், அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாது. மருமகளை சமாளித்து விடு. இன்றைய இரவு மட்டும் எப்படியாவது கடந்து விட்டால் போதும். மாலதிக்கு அந்த தெளிவான குரல் கேட்டது. அவள் நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிந்தது.
அப்படி என்றால் நான் சமாளிக்கப்பட வேண்டிய ஒரு பொருளா என்று அவள் மனதிற்குள் நினைத்தாள். விஷால் திரும்பி வந்தான். அவனது கண்கள் பயத்தால் நிறைந்திருந்தன. அம்மா கவலையில் இருக்கிறார் என்றான் அவன். மாலதி உரத்த குரலில் சொன்னாள், அம்மா கவலையில் இருக்கிறாரா? நான் என்னாவது? விஷால் மெதுவாக, உனக்காகவும் நான் கவலைப்படுகிறேன் என்றான். மாலதி எழுந்து அறைக்குள் நடக்கத் தொடங்கினாள். உங்களால் அப்பா ஆக முடியாது என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த விஷயம் சிகிச்சை, ஆலோசனை மற்றும் பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்டது. எல்லாம் தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டாள். விஷால் சோர்வான குரலில் சொன்னான், ஏனெனில் என் வாழ்க்கையிலும் யாராவது ஒரு துணை வேண்டும் என்று நான் விரும்பினேன். என் குறையோடு என்னை ஏற்றுக்கொள்பவர் யாராவது வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் உண்மையை சொன்னால் யாரும் என்னை ஏற்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றியது. மாலதி நின்றாள். ஒரு கணம் அவளுக்கு அவன் மீது பரிதாபம் ஏற்பட்டது. ஆனால் அடுத்த கணமே அவளுக்கு தன் பெற்றோரின் முகம் நினைவுக்கு வந்தது. அவர்களின் எதிர்பார்ப்பு, அவர்களின் நம்பிக்கை. அப்படி என்றால் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கவே இல்லை. தேர்ந்தெடுப்பது என் உரிமை என்றாள். விஷால் தலையாட்டினான். ஆம், நீ சொல்வது சரிதான். அதே நேரத்தில் கதவு மீண்டும் தட்டப்பட்டது. இம்முறை ஒரு கட்டளையை போல சத்தம் பலமாக இருந்தது. விஷால் கதவை திறந்தான். அங்கே சாரதா நின்றிருந்தார். அவர் முகத்தில் ஒரு செயற்கையான புன்னகை. ஆனால் கண்களில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவர் அறைக்குள் நுழைந்து, மருமகளே, எல்லாம் நலம்தானே என்று கேட்டார். மாலதி நேரடியாக அவர் முகத்தை பார்த்து, அத்தை, எதுவும் சரியாக இல்லை என்றாள். சாரதா ஒரு கணம் கண் இமைத்தார். பிறகு சிரித்து கொண்டே சொன்னார், எனக்கு தெரியும் மருமகளே, திருமணத்தின் முதல் இரவில் பதற்றமாகத்தான் இருக்கும். எல்லாம் சரியாகிவிடும். மாலதியின் குரல் நடுங்கியது. ஆனால் அவள் தன்னை திடப்படுத்தி கொண்டு சொன்னாள், பதற்றம் இல்லை அத்தை, எனக்கு இழைக்கப்பட்டது துரோகம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சாரதாவின் முகம் மாறியது. அவர் விஷாலை கோபமாக பார்த்தார். விஷால், நீ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாயா என்று கேட்பது போல இருந்தது அந்த பார்வை. பிறகு மாலதி பக்கம் திரும்பி, மருமகளே, சில விஷயங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள் இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்றார். மாலதி கேட்டாள், ஆனால் என் வாழ்க்கையும் இந்த 4 சுவருக்குள்ளே தான் முடங்கப் போகிறது. இதுவும் வீட்டின் விஷயம்தானா? சாரதாவின் குரல் கடுமையானது. நாங்கள் உன்னை மருமகளாக்கி இருக்கிறோம், கௌரவம் கொடுத்து இருக்கிறோம். இனி இந்த வீட்டின் கண்ணியத்தை காப்பது உன் தர்மம் என்றார். மாலதி முதல் முறையாக தன் கோபத்தை வெளிப்படுத்தினாள். உண்மையை சொல்லும்போது தான் தர்மம் காக்கப்படும். பொய்யின் மேல் நிற்கும் உறவு தர்மம் ஆகாது. விஷால் தலை குனிந்திருந்தான். மாமியார் உடனே தன் பாணியை மாற்றிக்கொண்டு உணர்ச்சி வசப்படுவது போல பேசினார். பார் மருமகளே, விஷால் பட்ட கஷ்டத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. முதல் மனைவி அவனை விட்டு சென்று விட்டாள். மக்கள் பேசத் தொடங்கினார்கள். எங்கள் குடும்பத்தின் மானமே போய்விட்டது. இப்போது கடவுள்தான் உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார், இந்த குடும்பம் தலைக்க வேண்டும் என்று. மாலதி சட்டென்று கேட்டாள், முதல் மனைவி அவரை ஏன் விட்டு சென்றாள்? சாரதா ஒரு கணம் மௌனமாக இருந்தார். பிறகு, ஏனெனில் அவள் ஒரு சுயநலவாதி என்றார். மாலதி உறுதியாக சொன்னாள், சுயநலவாதி அல்ல. ஒருவேளை அவளும் தன் வாழ்க்கையின் உரிமையை கேட்டிருக்கலாம். இப்போது நான் கேட்பதை போல. அறையில் நிசப்தம் நிலவியது. மாமியாரின் கண்களில் கோபம் குப்பளித்தது. நீ ரொம்ப படித்தவள் போல பேசுகிறாய் மருமகளே. குடும்பத்தில் வாழ்வதற்கு புத்திசாலித்தனம் தேவை. மாலதி சொன்னாள், நான் புத்திசாலித்தனமாகத்தான் நடக்கிறேன் அத்தை. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் ஒரு பொய்யை ஏற்றுக்கொள்ளாது. சாரதா யாரையாவது அழைப்பதை போல மெதுவாக கதவை பார்த்தார். அப்போது மாலதி இன்னொன்றையும் கேட்டாள். டாக்டர் ஆர்யா யார்? விஷால் பதற்றம் அடைந்தான். மாமியாரின் முகம் கல்லாகி மாறியது. யார் என்று தெரியாதது போல கேட்டார் மாமியார். மாலதி போனை காட்டி சொன்னாள், அவரது மெசேஜ் வந்தது. இன்னும் காலம் கடந்துவிடவில்லை, உண்மையை சொல்லிவிடு என்று அதில் இருந்தது. சாரதாவின் உதடுகள் நடுங்கின. பிறகு அவர் கடுமையாக சொன்னார், இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வீட்டின் விஷயம். மாலதி கேட்டால், வீட்டின் விஷயமா அல்லது என் வாழ்க்கையின் விஷயமா? மாமியார் ஒரு கணம் தன் குரலை தாழ்த்தினார். உண்மை தானாகவே வெளிவர தயாராக இருந்தது. டாக்டர் ஆர்யா தான் விஷாலின் சிகிச்சையை கவனித்தவர். மாலதி உடனே கேட்டாள், சிகிச்சை என்றால் ஏதேனும் நம்பிக்கை இருக்கிறதா? சாரதா உடனே பேச்சை மாற்றினார்.
நம்பிக்கை என்பது கடவுளின் கையில் இருக்கிறது. நீ உன் கடமையை மட்டும் செய். மாமியார் ஏதோ ஒன்றை மறைக்கிறார் என்பதை மாலதியின் மனம் உணர்ந்தது. விஷால் மெதுவாக, மாலதி, அம்மா சொல்வது சரிதான், கொஞ்சம் அவகாசம் கொடு என்றான். மாலதி விஷாலை பார்த்தாள். அவகாசமா அல்லது உண்மையா? அதே சமயம் கலா அறையின் வாசலில் வந்து நின்றாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. அவள் தன் அம்மாவிடம் சொன்னாள், அம்மா, இதோடு நிறுத்துங்கள். இன்னும் எவ்வளவு காலம்தான் மறைப்பீர்கள்? அன்னிக்கு உண்மையை தெரிந்து கொள்ளும் உரிமை இருக்கிறது. சாரதா கோபமாக, நீ இடையில் பேசாதே என்றார். கலா நடுங்கும் குரலில் சொன்னாள், நான் சொல்லாவிட்டால் வேறு யார் சொல்வார்கள்? ரதி அன்னிக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்போது இவருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மாலதியின் இதயம் படபடத்தது. ரதி அண்ணி என்று மாலதி திரும்பி சொன்னாள். ரதி வெறும் முதல் மனைவி மட்டுமல்ல, இந்த வீட்டோடு அவளுக்கு ஏதோ ஆழமான பிணைப்பு இருந்தது போல கலாவின் பேச்சில் இருந்து தெரிந்தது. சாரதா கலாவை முறைத்து பார்த்து, வாயை மூடு என்றார். கலா அழத் தொடங்கினார். அண்ணி, உண்மை என்னவென்றால் ரதி அண்ணி விஷாலை விட்டு போகவில்லை. அம்மாதான் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார். ஏனெனில் கலாவின் குரல் உடைந்தது. மாலதி முன்னே சென்று ஏன் என்று கேட்டாள். கலா கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னாள், ஏனெனில் ரதி அண்ணி ஒரு பொய்யோடு வாழ முடியாது என்று சொன்னார். வேறொருவரின் குழந்தையே தன் குழந்தை என்று சொல்லி குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அம்மா விரும்பினார். இதை கேட்டதும் மாலதியின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. அவள் கண்களில் இருள் சூழ்ந்தது. முதலிரவுக்கு சற்று முன்பு அவளுக்கு முன்னால் இரண்டாவது பெரிய ரகசியம் உடைந்தது. இந்த வீட்டில் ஒரு குழந்தை என்பது வெறும் வாரிசு மட்டுமல்ல, ஒரு பொய்யை மறைக்கும் கேடயமாக பயன்படுத்தப்படுகிறது என்பது புரிந்தது. சாரதா கலாவை அறைய கையை ஓங்கினார். ஆனால் மாலதி இடையில் புகுந்து அவர் கையை பிடித்தாள். முதல் முறையாக ஒரு மருமகள் மாமியாரின் கையை தடுத்தாள். அறையில் மின்னல் வெட்டியது போன்ற ஒரு நிசப்தம் நிலவியது. சாரதா திகைத்து நின்றார். மாலதியின் கண்களில் கண்ணீர் இல்லை, உறுதியான உண்மை மட்டுமே இருந்தது. அத்தை, என்னையும் அதே பொய் இருளுக்குள் தள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டாள். சாரதா தன் கையை விடுவித்து கொண்டு, மருமகளே, வீட்டின் கௌரவத்தை புரிந்து கொள் என்றார். மாலதி சொன்னால், கௌரவம் என்பது உண்மையால் உருவானது, பொய்யால் அல்ல. விஷால் அங்கேயே அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் அவமானமும் கையாலாகாத தனமும் தெரிந்தன. இந்த போர் தனக்கும் மாமியாருக்கும் இடையிலானது மட்டுமல்ல, இது உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலான போர் என்பதை மாலதி உணர்ந்தாள். அவளது முடிவில்தான் அவளது முழு வாழ்க்கையும் அடங்கியிருந்தது. மாலதியின் கண்களில் கண்ணீர் இல்லை என்றாலும் அவளுக்குள் ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவள் சாரதாவை பார்த்து மிகவும் அமைதியான குரலில் சொன்னாள், அத்தை, இன்று திருமணத்தின் முதல் இரவு. ஆனால் எனக்கு இது உண்மையின் இரவு. நான் இந்த அறையில் மலர் படுக்கையில் அமரவில்லை, என் சுயமரியாதையோடு அமர்ந்திருக்கிறேன். இந்த வீட்டில் ஒரு பெண்ணை பொய்யின் கேடயமாக மாற்றியிருந்தால் நான் அதே பாதையில் நடக்க மாட்டேன். சாரதா ஆத்திரத்துடன் சொன்னார், மருமகளே, நீ இந்த வீட்டுக்கு புதியவள். வீட்டின் விஷயங்கள் உனக்கு தெரியாது. குடும்பத்தை நடத்த சில நேரங்களில் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மாலதி உடனே பதில் சொன்னாள், குடும்பத்தை நடத்த கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை. இதயத்தை விசாலமாக்க வேண்டும். உண்மையை அறிந்தவர்களால் மட்டுமே இதயத்தை விசாலமாக்க முடியும். கலா கதவருகே அழுது கொண்டிருந்தாள். விஷால் இருவருக்கும் இடையில் நசுக்கப்பட்டதை போல தெரிந்தான். மாலதி அவனை பார்த்தாள். முதல் முறையாக அவனை வெறும் கணவனாக பார்க்காமல் ஒரு மனிதனாக புரிந்து கொள்ள முயன்றாள். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு தன் பெற்றோரின் முகம் நினைவுக்கு வந்தது. அவர்களிடம் என்ன சொல்லப்பட்டது? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உறவு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது? மாலதியின் தொண்டை அடைத்தது. இருந்தாலும் அவள் தன்னை தேற்றிக் கொண்டு சொன்னாள், நான் ரதியை சந்திக்க வேண்டும். இதை கேட்டதும் சாரதாவின் கண்கள் பயத்தில் விரிந்தன. யாரை சந்திக்க வேண்டும் என்று அவர் கடுமையாக கேட்டார். மாலதி மீண்டும் சொன்னாள், ரதியை. விஷால் சட்டென்று எழுந்து நின்றான். மாலதி, இது சரியாக இருக்காது என்றான். மாலதி உறுதியாக சொன்னாள், எது சரி விஷால்? எனக்கு நடந்ததா அல்லது ரதிக்கு நடந்ததா அல்லது நீங்கள் செய்யவிருந்த அந்த செயலா? சாரதா கலாவை கட்டாயப்படுத்தி வெளியே இழுக்க முயன்றார். நீ உன் அறைக்கு செல் என்றார். கலா நடுங்கிக் கொண்டே சொன்னால், நான் போக மாட்டேன். அண்ணியை தனியாக இருக்க விட மாட்டேன்.
மாலதி கலாவின் கையை பிடித்து தன்னோடு சேர்த்து கொண்டாள். முதல் முறையாக இந்த வீட்டின் உண்மையின் பக்கம் நிற்க ஒருவர் இருக்கிறார் என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அடுத்த கணமே சாரதா தனது மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்தார். மருமகளே, உன் பிறந்த வீட்டின் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. மாலதியின் இதயம் படபடத்தது. ஏனெனில் சத்தியம் என்ற பெயரில்தான் மக்கள் மிகப்பெரிய பொய்யை மறைக்கிறார்கள். அவள் மெதுவாக ஆனால் தெளிவான சொற்களில் சொன்னாள், அத்தை, என் பிறந்த வீட்டின் மீது சத்தியம் செய்து என்னை நீங்கள் தவறான விஷயத்திற்கு அமைதியாக்க முடியாது. என் பெற்றோரின் கௌரவம் எனக்கு முக்கியம் என்றால் உண்மையை அறிந்து கொள்வதும் எனக்கு அவ்வளவு முக்கியம். சாரதா கோபத்துடன், எங்கள் பெயரை கெட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். மாலதி சொன்னாள், என் வாழ்க்கை சீரழிந்தது போல இனி ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் சீரழியக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். அறையில் நிசப்தம் நிலவியது. அந்த அமைதியில் விஷாலின் மொபைல் மீண்டும் அதிர்ந்தது. இம்முறை மாலதி திரையை பார்த்தாள். அதே பெயர், டாக்டர் ஆர்யா. மற்றும் ஒரு செய்தி, ரதி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். நீங்கள் இப்போதும் அதை தவறி மீண்டும் செய்கிறீர்கள். மாலதி அனுமதி கேட்காமல் போனை எடுத்தாள். விஷால் தடுக்க முயன்றான். ஆனால் மாலதி முதல் முறையாக தனது உரிமையை உணர்ந்தாள். அவள் அழைப்பு பட்டனை அழுத்தினாள். மறுபுறம் ஒரு பெண்ணின் குரல் அல்ல, ஒரு ஆதிக்கமிக்க ஆணின் குரல் கேட்டது. ஹலோ விஷால், மாலதி சொன்னாள். நான் மாலதி பேசுகிறேன், விஷாலின் இரண்டாவது மனைவி. ஒரு கணம் அமைதி. பிறகு அந்த குரலில் ஆச்சரியம். நீங்கள்? மாலதி கேட்டாள். டாக்டர் ஆர்யா, எனக்கு உண்மை தெரிய வேண்டும். ரதி எங்கே? விஷாலின் முகம் வெளிரி போனது. சாரதா போனை பிடுங்க முயன்றார். ஆனால் மாலதி விலகி சென்றாள். டாக்டர் ஆர்யா மெதுவான குரலில் சொன்னார், ரதி இதே நகரத்தில் தான் இருக்கிறாள். ஆனால் நீங்கள் அவளை சந்திப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் உங்களுக்கு சொல்லப்பட்ட கதை பாதியளவு கூட உண்மை இல்லை. மாலதியின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அதன் பொருள் என்று கேட்டாள். டாக்டர் ஆர்யா சொன்னார், என்னால் தொலைபேசியில் அதிகம் பேச முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், விஷாலின் நிலைமை உங்களுக்கு சொல்லப்பட்டதை போல இல்லை. ரதி பிரிந்து செல்ல எடுத்த முடிவு கட்டாயத்தினால் அல்ல, தனது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள எடுத்த முடிவு. சாரதா கத்தினார். போதும், போனை அணை. ஆனால் மாலதி அமைதியாக சொன்னாள், டாக்டர் ஆர்யா, நான் நாளை அல்ல, இப்பொழுதே உங்களை சந்திக்க விரும்புகிறேன். டாக்டர் ஆர்யா இடத்தை கூறினார். அது இரவிலும் திறந்திருக்கும் ஒரு சிறிய கிளினிக். உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டுமானால் இப்போதே வாருங்கள் என்றார். அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் அறையில் புயல் வீசியது. சாரதாவின் முகம் நெருப்பை போல சிவந்திருந்தது. எங்கள் மானத்தை வாங்கிவிட்டாயே என்றார். மாலதி முதல் முறையாக கடுமையாக சொன்னாள், அத்தை, பொய் சொல்லும்போதுதான் மானம் போகும். உண்மையை சொன்னால் அது காப்பாற்றப்படும். விஷால் நடுங்கும் குரலில் சொன்னான், மாலதி, இரவில் வெளியே செல்வது சரியாக இருக்காது. மக்கள் என்ன சொல்வார்கள்? மாலதி பதில் சொன்னாள், மக்கள்? எந்த மக்களின் பயத்தினால் நீங்கள் ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றினீர்களோ அதே பயத்தை காட்டி என்னையும் மௌனமாக்க விரும்புகிறீர்களா? கலா மெதுவாக, அண்ணி, நான் உங்களுடன் வருகிறேன் என்றாள். சாரதா கர்ச்சித்தார். யாருக்கும் அவ்வளவு துணிச்சல் கிடையாது. இந்த நேரத்தில் யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று கூறி கதவின் தாழ்பாலை உள்ளே இருந்து போட்டார். இது வெறும் தடுப்பது மட்டுமல்ல, சிறைப்படுத்துவது என்பதை மாலதி உணர்ந்தாள். அவளுக்குள் இருந்த பயம் இப்போது கோபமாக மாறியது. அவள் மெதுவாக சொன்னாள், அத்தை, நீங்கள் என்னை சிறைப்படுத்தலாம், ஆனால் உண்மையே அல்ல. சாரதா ஏளனமாக சொன்னார், உண்மை? உண்மை என்னவென்றால் நீ எங்கள் வீட்டு மருமகள். மருமகள் வீட்டின் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். மாலதி சொன்னாள், மருமகள் என்றால் அடிமை என்று பொருள் அல்ல அத்தை. அவள் நேராக கதவை நோக்கி நடந்தாள். விஷால் அவள் முன்னே வந்து நின்றான். மாலதி, தயவு செய்து எனக்காக, குடும்பம் உடைந்துவிடும் என்றான். மாலதி அவன் கண்களை பார்த்து சொன்னாள், குடும்பம் பொய்யால் ஏற்கனவே உடைந்து விட்டது விஷால். இப்போது உண்மையால் அது இணையலாம், அல்லது பொய்யால் முற்றிலுமாக அழிந்துவிடும். அவள் விஷாலின் தோளில் கை வைத்தாள். நீங்கள் என்னுடன் வருவதென்றால் வாருங்கள், இல்லை என்றால் நான் தனியாகவே செல்வேன். விஷாலின் கண்களில் ஒரு போராட்டம் தெரிந்தது. அவன் தன் குடும்பத்திற்கும் உண்மைக்கும் இடையில் நின்றிருந்தான். அப்போது கலா சட்டென்று சொன்னாள், அண்ணா, இன்றும் நீங்கள் பயத்தையே தேர்ந்தெடுத்தால் நாளை உங்கள் வாழ்க்கையில் எந்த உண்மையும் மிஞ்சாது. இதை கேட்டதும் விஷாலின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது.
அவன் மெதுவாக கதவின் தாழ்பாலை திறக்க முயன்றான். சாரதா அவன் கையை பிடித்து கொண்டார். நீ எங்கும் போகக்கூடாது என்றார். விஷால் முதல் முறையாக தன் தாய்க்கு முன்னால் குரலை உயர்த்தினான். அம்மா, போதும், நிறுத்துங்கள். அந்த ஒரு வாக்கியத்தில் பல வருடங்களாக அடக்கி வைக்கப்பட்ட வலி இருந்தது. சாரதா திகைத்து நின்றார். அந்த நிசப்தத்தில் மாலதி கதவை திறந்தாள். வெளியே நடைபாதையில் இருட்டாக இருந்தது. ஆனால் இன்றுதான் தான் வெளிச்சத்தை நோக்கி நடப்பதாக மாலதி உணர்ந்தாள். அவள், விஷால் மற்றும் கலா அமைதியாக படிக்கட்டுகளில் இறங்கினார்கள். அப்போது பின்னால் இருந்து மாமியாரின் குரல் கேட்டது. நீங்கள் இப்போது வெளியே சென்றால் மீண்டும் இந்த வீட்டிற்குள் நுழையக்கூடாது. விஷால் ஒரு கணம் தயங்கி நின்றான். மாலதி அவன் கையை பிடித்து சொன்னாள், உண்மைக்கு அஞ்சும் ஒரு வீட்டிற்கு திரும்புவதில் என்ன பயன்? மூவரும் வெளியே வந்தனர். குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டது. ஆனால் மாலதிக்குள் இப்போது நடுக்கம் இல்லை. ஒரு நெருப்பு இருந்தது, உண்மையின் நெருப்பு. அவர்கள் காரில் அமர்ந்தனர். விஷாலின் விரல்கள் ஸ்டீரிங்கில் நடுங்கி கொண்டிருந்தன. கலா பின் இருக்கையில் அழுது கொண்டிருந்தாள். மாலதி முன்னால் சாலையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சாலை அவளது விதியின் புதிய திசையை போல தெரிந்தது. கிளினிக்கிற்கு செல்லும் வழியில் மாலதியின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. ரதி என்ன சொல்ல போகிறாள்? அவள் உண்மையிலேயே முதல் மனைவிதானா, அல்லது அந்த வீட்டின் பொய்களுக்கு பலியான முதல் நபரா? அந்த ரகசியம் அவளது வாழ்க்கையையே மாற்றிவிடும் அளவுக்கு பெரியதா? கிளினிக்கிற்கு வெளியே ஒரு மஞ்சள் நிற டியூப் லைட் எரிந்து கொண்டிருந்தது. இரவின் அமைதியிலும் உள்ளே மருந்துகளின் வாசனையும் இயந்திரங்களின் மெல்லிய சத்தமும் கேட்டது. வண்டியிலிருந்து இறங்கியதும் வாசலில் ஒரு பெண் இருப்பதை மாலதி பார்த்தாள். சாதாரண உடை, ஆபரணங்கள் ஏதும் இல்லை. கண்களில் சோர்வு, ஆனால் முகத்தில் ஒரு அமைதியான உறுதி இருந்தது. அவள்தான் ரதி. விஷால் அவளை பார்த்ததும் தலை குனிந்து கொண்டான். கலா முன்னே சென்று மெதுவாக, ரதி அண்ணி என்றாள். ரதியின் கண்கள் கலங்கின. ஆனால் அவள் தன்னை தேற்றிக் கொண்டாள். நீ இங்கேயா என்று கேட்டவள் பிறகு மாலதியை பார்த்தாள். ரதியின் பார்வையில் பொறாமையோ வெறுப்போ இல்லை என்பதை மாலதி உணர்ந்தாள். அதில் ஒரு வழி மட்டுமே இருந்தது. மாலதி எந்த நெருப்பில் தள்ளப்பட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரிவது போல தோன்றியது. ரதி மிகவும் அமைதியான குரலில் கேட்டாள், நீதான் மாலதியா? மாலதி தலையாட்டினாள். ஆம். ரதி கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டாள். இந்த குடும்பம் மீண்டும் ஒரு பெண்ணிற்கு இப்படி செய்யாது என்று நான் நினைத்தேன் என்றாள். மாலதியின் தொண்டை அடைத்தது. அவர்கள் செய்து விட்டார்கள் என்றாள் மாலதி. ரதி மாலதியை உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்தாள். டாக்டர் ஆர்யா முன்னே வந்தார். அவர் ஒரு ஃபைலை மேஜை மீது வைத்து சொன்னார், இனி நீங்கள் கேட்கப் போவது கசப்பான உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுதான் முழு உண்மை. விஷால் பதற்றத்துடன் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் ரதி அவனை தடுத்து சொன்னாள், போதும் விஷால், நீங்கள் அமைதியாக இருந்து எல்லோருக்கும் காயத்தை தான் கொடுத்திருக்கிறீர்கள். மாலதி தன் கைகளை இறுக்க பிடித்து கொண்டாள். எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் என்றாள். டாக்டர் ஆர்யா சொல்லத் தொடங்கினார். விஷாலின் பிரச்சினை வீட்டில் சொல்லப்பட்டதை போன்ற நிலைமை அல்ல. சிகிச்சைக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதற்கு நேரம், பொறுமை மற்றும் மன ரீதியான ஒத்துழைப்பு தேவைப்பட்டது. ஆனால் இங்கே குடும்பத்தினர் சிகிச்சையை விட வேஷம் போடுவதையே முடிவாக கொண்டனர். மாலதி திடுக்கிட்டாள். வேஷமா? ரதி மெதுவாக சொன்னாள். ஆம், எல்லாம் சாதாரணமாக இருப்பது போலவும், மகன் நலமாக இருப்பது போலவும், மருமகள் அமைதியாக இருப்பது போலவும் காட்டி வீட்டின் கௌரவத்தை காப்பாற்றும் வேஷம். பிறகு ரதி சொன்ன அந்த உண்மை மாலதியை உள்ளுக்குள் உலுக்கியது. திருமணமான சில மாதங்களுக்கு பிறகு குழந்தை பிறப்பதில் சிக்கல் இருப்பது தெரிந்ததும் சாரதா விஷாலை சிகிச்சைக்கு அனுப்புவதை விட குறுக்கு வழியில் செல்ல வற்புறுத்தினார். ரதி எப்படியாவது ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்தார். தான் பொய் சொல்ல மாட்டேன் என்று ரதி சொன்னபோது குடும்பத்தின் கௌரவத்திற்காக ஏதாவது ஒரு கதையை உருவாக்க வேண்டும் அல்லது வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சாரதா அவளை மிரட்டினார். தான் சிகிச்சை எடுக்க முயன்றதாகவும் விஷாலும் அதை விரும்பியதாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் தாய் தடுத்ததாகவும் ரதி கூறினாள். டாக்டரிடம் சென்றால் அவமானம் ஏற்படும் என்று அவர் கூறுவார். மாலதியின் கண்கள் கலங்கின. பின் ஏன் நீங்கள் பிரிந்தீர்கள் என்று கேட்டாள். ரதி ஒரு கசப்பான புன்னகையுடன் சொன்னாள், ஏனெனில் ஒரு நாள் என்னிடம் வேறொருவரின் குழந்தையே உன்னுடையது என்று சொல்,
குடும்பம் தலைக்கும் என்று கூறினார்கள். நான் மறுத்தபோது என் நடத்தையின் மீது சந்தேகம் எழுப்பினார்கள். அன்றே அந்த இரவில் நான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன். கலா அழுதாள். மாலதியின் இதயம் நடுங்கியது. அவள் மெதுவாக, விசால் என்ன செய்தார் என்று கேட்டாள். ரதி விசாலை பார்த்தாள். அவர் அப்போதும் அமைதியாக இருந்தார். இப்பொழுதும் அமைதியாக இருக்கிறார். அவருக்குள் நல்ல குணம் இருக்கிறது. ஆனால் தாய்க்கு முன்னால் உண்மையை சொல்ல முடியாத பலவீனமும் அவரிடமே இருக்கிறது. விசால் உடைந்து போனான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் பயந்து விட்டேன் என்று முணுமுணுத்தான். தன் முன்னே நிற்பது ஒரு கணவனின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் பேரழிவு என்பதை மாலதி உணர்ந்தாள். அங்கே உண்மை புதைக்கப்பட்டிருந்தது. அந்த பொய்க்கு அடியில் 2 பெண்கள் நசுக்கப்பட்டிருந்தனர். ரதி மாலதியை பார்த்து, உன்னை ஏமாற்றிதான் திருமணம் செய்திருக்கிறார்கள் இல்லையா என்று கேட்டாள். மாலதி தலையாட்டினாள். ரதி சொன்னால், இனி முடிவு உன்னுடையது. அவர்கள் விரும்புவதை நீ செய்ய போகிறாயா அல்லது எது சரியோ அதை செய்ய போகிறாயா? டாக்டர் ஆர்யா மிகவும் தெளிவான சொற்களில் சொன்னார். மாலதி, நீங்கள் விரும்பினால் இந்த உறவை புரிதல் மற்றும் உண்மையின் அடிப்படையில் முன்னோக்கி எடுத்து செல்லலாம். ஆனால் உங்கள் குடும்பத்தினர் பழைய முறையான பொய் மற்றும் அழுத்தத்தையே கடைபிடித்தால் உங்கள் மனநலம் பாதிக்கப்படும். மாலதியின் மனம் கனத்தது. ஆனால் அவள் தன்னை தேற்றிக்கொண்டு, என்னால் பொய்யோடு வாழ முடியாது என்றாள். அதே சமயம் கிளினிக்கிற்கு வெளியே ஒரு கார் வேகமாக வந்து நின்ற சத்தம் கேட்டது. கதவு பலமாக திறக்கப்பட சாரதா உள்ளே நுழைந்தார். அவருக்கு பின்னால் மாலதியின் மாமனாரும் 2 உறவினர்களும் வந்தனர். அவர்கள் கண்களில் கோபம், பயம் மற்றும் அவமானம் குடிகொண்டிருந்தது. சாரதா மாதவியை பார்த்ததும் கத்தினார். நீ இங்கே வந்து எங்கள் பழைய மருமகளுடன் சேர்ந்து வீட்டை உடைக்க பார்க்கிறாயா? மாலதி எழுந்து நின்றாள். ரதியும் தயாரானாள். கலா நடுங்கினாள். விசால் சிலையாக மாறினான். சாரதா ரதியை நோக்கி விரல் நீட்டி, நீதான் எங்கள் வாழ்க்கையை சீரழித்தாய், இன்னமும் எங்களை விட மாட்டாயா என்றார். ரதி அமைதியாக சொன்னாள், நான் உங்களை துரத்தவில்லை, நான் உண்மையை மட்டுமே காப்பாற்றினேன். சாரதா மாலதியை பார்த்து, மருமகளே, இப்பொழுதே வீட்டிற்கு நட என்றார். மாலதி மெதுவாக ஆனால் உறுதியாக சொன்னாள், நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் வருவேன். சாரதா ஏளனமாக, உண்மை உண்மை என்னவென்றால் வீட்டின் கௌரவம்தான் எல்லாவற்றையும் விட பெரியது என்றார். மாலதி கண்களில் கண்ணீருடன் சொன்னாள், கௌரவம் பெரியதல்ல அத்தை, மனித நேயம்தான் பெரியது. என் வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு அல்ல. மாமனார் கனத்த குரலில் சொன்னார். மருமகளே, இந்த விஷயங்களை வெளியே பரப்பாதே. மாலதி சொன்னாள், நான் பரப்ப வரவில்லை, என்னையும் இந்த வீட்டையும் காப்பாற்ற வந்திருக்கிறேன். சாரதா விசாலை முறைத்தார். நீயும் இவர்களுடன் சேர்ந்து விட்டாயா? விசால் முதல் முறையாக நேரடியாக பதில் சொன்னான். அம்மா, தப்பு நம்முடையதுதான். சாரதாவின் முகம் திகைப்பில் உறைந்தது. ஏனெனில் பல ஆண்டுகளாக தான் பயத்தால் கட்டி போட்டிருந்த மகன் இன்று முதல் முறையாக உண்மையை பேசுகிறான். அந்த தருணத்தில் மாலை ஒன்றை உணர்ந்தாள். உண்மையான ரகசியம் முதல் திருமணம் மட்டுமல்ல, இந்த வீட்டில் யாருக்கும் உண்மை பேச அனுமதி இல்லை என்பதுதான் அந்த ரகசியம். இப்போது உண்மை பேச தொடங்கிவிட்டதால் புயல் வீசுவது உறுதி. கிளினிக்கிற்குள் இருந்த அமைதி இப்போது பாரமாக இருந்தது. உண்மை வெளிவந்த பிறகும் காற்றில் தொங்கிக் கொண்டிருப்பது போல இருந்தது. சாரதாவின் கண்களில் இருந்த கோபம் இப்போது பயமாக மாறியது. இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் இத்தனை காலமாக கட்டி காத்த கௌரவம் என்னும் திரை கிழிந்துவிடும் என்று அவர் பயந்தார். அவர் தனது கணவரை பார்த்தார். பிறகு விசாலை பார்த்தார். இறுதியில் மாலதியை பார்த்து, மருமகளே, குடும்பத்தை நடத்த சில சமரசங்கள் செய்ய வேண்டும். ஒரு பெண் வீட்டின் அஸ்திவாரம் ஒருபோதும் கேள்வி கேட்காது என்றார். மாலதி முதல் முறையாக மிக தெளிவான சொற்களில் சொன்னாள். அஸ்திவாரமே பொய்யின் மேல் அமைக்கப்பட்டிருந்தால் முழு வீடும் இடிந்துவிடும். ரதி மாலதியை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு ஆசீர்வாதம் தெரிந்தது. கலா பின்னால் அழுது கொண்டிருந்தாள். மாமனார் கனத்த குரலில் சொன்னார், மாலதி, நீ படித்தவள், புத்திசாலி. வீட்டிற்குள் பேசி சமாளித்துக்கொள். நடந்தது நடந்துவிட்டது, இனிமேலாவது கவனி. மாலதி மெதுவாக பதில் சொன்னாள். பின்னால் இருக்கும் இருள் விலகினால் மட்டுமே உன்னால் பார்க்க முடியும். சாரதா திடீரென ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டார். மாலதியின் பிறந்த வீட்டை பற்றி கூறி, உன் பெற்றோருக்கு எதை காட்டுவாய்?
இதையெல்லாம் அவர்களிடம் சொல்வாயா? சமூகத்தில் அவர்கள் மானத்தை வாங்குவாயா என்றார். இதை கேட்டதும் மாலதியின் இதயம் நடுங்கியது. பெற்றோரின் முகம் அவள் கண்முன்னே வந்தது. ஆனால் உண்மையை மறைத்தால் ஒரு நாள் அதே பெற்றோர்கள், மகளே, நீ ஏன் இவ்வளவு அமைதியாகி விட்டாய் என்று கேட்பார்கள் என்பது அவளுக்கு உரைத்தது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாள், என் பெற்றோர் என்னை பொய்யுக்காக வளர்க்கவில்லை. அவர்களுக்கு வலி ஏற்பட்டால் அது பொய்யால் தான் ஏற்படும், உண்மையால் அல்ல. சாரதா உரத்த குரலில் சொன்னார், வீட்டு விஷயத்தை நீ வெளியே சொன்னால் நீ இந்த வீட்டின் மருமகளாக இருக்க மாட்டாய் என்பதை புரிந்து கொள். மாலதி மிகவும் அமைதியாக சொன்னாள், மருமகள் உறவு பயத்தினால் ஓடுவதில்லை அத்தை, நம்பிக்கையால் தான் ஓடுகிறது. அந்த நம்பிக்கை இப்போது உடைந்து விட்டது. விசால் முன்னே வந்தான். அவன் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை அதில் பயம் இல்லை. அவன் உறுதியாக சொன்னான், அம்மா, நான் சிகிச்சை எடுத்துக்கொள்வேன், உண்மையின் துணையுடன். நீங்கள் எனக்கு ஆதரவு தராவிட்டாலும் பரவாயில்லை. சாரதா ஒரு அறையை வாங்கியது போல உணர்ந்தார். தன் மகன் தனக்கு எதிராக பேசுவான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அதே தருணத்தில் ரதி சொன்னாள், விசால், மனதில் இருக்கும் சங்கிலிகள் உடைந்தால் மட்டுமே சிகிச்சை பலன் தரும். இன்று முதல் முறையாக உங்கள் குரலில் சுதந்திரம் இருக்கிறது. மாலதி ரதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாள். உங்களிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். அன்று உங்களுக்கு உண்மையுடன் வாழ ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த உறவை காப்பாற்ற விரும்பியிருப்பீர்களா? ரதியின் கண்கள் கலங்கின. அவள் சொன்னாள், ஆம், நான் விரும்பினேன். ஆனால் பொய்யின் விலையாக என்னால் வாழ முடியவில்லை. மாலதி சொன்னாள், அதே விலையைத்தான் இப்போது என்னிடம் கேட்கிறார்கள். சாரதா எரிச்சலுடன், போதும், நிறுத்துங்கள், இங்கிருந்து கிளம்புங்கள் என்றார். ஆனால் மாலதி முதல் முறையாக தன் முடிவை தெளிவாக கூறினாள். நான் இன்று இந்த வீட்டிற்கு திரும்ப மாட்டேன். நீங்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு சிகிச்சையும் உறவையும் நேர்மையுடன் முன்னெடுத்து செல்ல தயாராகும் வரை நான் வரமாட்டேன். மாமனார் அதிர்ச்சியுடன், இதன் பொருள் என்ன என்று கேட்டார். மாலதி சொன்னால், இதன் பொருள் உறவு முடிந்துவிட்டது என்பதல்ல, மாறாக உறவு உண்மையின் அடிப்படையில் மீண்டும் தொடங்கும் என்பதாகும். சாரதா ஏளனமாக, நாங்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் என்று கேட்டார். மாலதி சொன்னால், அப்படியானால் நான் என் பிறந்த வீட்டிற்கு செல்வேன். சட்டம் மற்றும் சமூகம் ஆகிய இரண்டிலும் உண்மையின் பக்கம் உறுதியாக நிற்பேன். இதை கேட்டதும் சாரதாவின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. இந்த மருமகள் பயப்பட மாட்டாள் என்பதை அவர் முதல் முறையாக உணர்ந்தார். அதேபோல் தன் வாழ்க்கையில் தன்னை பலவீனப்படுத்தாமல் பலப்படுத்த விரும்பும் ஒருத்தி வந்திருப்பதை விசாலும் உணர்ந்தான். நீ தனியாக இல்லை என்று சொல்வது போல கலா மாலதியின் கையை பிடித்து கொண்டாள். டாக்டர் ஆர்யா மிகவும் தெளிவாக சொன்னார், சிகிச்சை சாத்தியம், ஆனால் குடும்பத்தின் சம்மதமும் ஒத்துழைப்பும் இல்லாமல் அது முடியாது. அழுத்தம், பொய் மற்றும் பயம் நீடித்தால் இந்த உறவு யாருக்கும் மகிழ்ச்சியை தராது. வெளியே இரவு இன்னும் ஆழமாக இருந்தது. ஆனால் மாலதிக்குள் எங்கோ விடியல் தொடங்குவது போல தோன்றியது. சாரதா ஏதும் பேசாமல் வெளியே சென்றார். அவருக்கு பின்னால் அவரது கணவரும் சென்றார். செல்லும்போது அவர் திரும்பி பார்த்தார். பல காலமாக தன் கையில் இருந்த அதிகாரம் நழுவி செல்வது போல தெரிந்தது. விசால் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் குற்ற உணர்வு இருந்தது. மாலதி அவன் அருகில் சென்று சொன்னால், இந்த போர் உங்களுக்கு எதிரானது அல்ல, இது பொய்க்கு எதிரானது. நீங்கள் துணை நின்றால் நானும் உங்களுடன் இருப்பேன். விசால் தலை குனிந்தான். முதல் முறையாக தன் மனைவிக்கு முன்னால் தன்னை சிறியவனாக நினைக்காமல் உண்மையானவனாக உணர்ந்தான். அதே தருணத்தில் மாலதி ஒரு முடிவெடுத்தாள். தன் முதல் இரவு மலர் படுக்கையில் அமையாவிட்டாலும் இந்த இரவு அவளுக்கு ஒரு பெரும் சக்தியை கொடுத்து விட்டது. ஏனெனில் ஒரு மருமகள் உண்மையை தேர்ந்தெடுக்கும் போது அவளது உறவு மட்டுமல்ல, முழு குடும்பத்தின் எதிர்காலமே மாறுகிறது. கிளினிக்கில் இருந்து வெளியே வரும்போது இரவு ஏறக்குறைய முடிந்திருந்தது. சாலைகளில் நிசப்தம் நிலவியது. ஆனால் மாலதிக்குள் ஒரு பேரிரைச்சல் இருந்தது. அவள் காரில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். நகரத்தின் மஞ்சள் விளக்குகள் அவளுக்கு ஒரு நீண்ட விழிப்பு நிலையை போல தோன்றின. விசால் காரை ஓட்டி கொண்டிருந்தான். கலா பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்தாள். குற்ற உணர்விற்கும் பயத்திற்கும் இடையே அவள் ஊசலாடி கொண்டிருந்தாள். யாரும் எதுவும் பேசவில்லை. ஏனெனில் சொல்வதற்கு நிறைய இருந்தது. ஆனால் வார்த்தைகள் சோர்ந்து போயிருந்தன.
சிறிது நேரத்திற்கு பிறகு மாலதியே மௌனத்தை கலைத்து சொன்னால், நான் என் பிறந்த வீட்டிற்கு செல்கிறேன். இப்பொழுதா? விஷால் லேசாக பிரேக் போட்டு கேட்டான். மாலதி தலையாட்டினாள். ஆம், இப்பொழுதே. ஏனெனில் விடிந்த பிறகு நான் எல்லாவற்றையும் எனக்குள்ளேயே அடக்கி கொண்டால் பிறகு மீண்டும் உண்மை பேசும் தைரியம் எனக்கு வராமல் போகலாம். கலா அழுது கொண்டே, அண்ணி, நான் உங்களுடன் வரவா என்று கேட்டாள். மாலதி அவள் கையை பிடித்து சொன்னாள், இப்போது வேண்டாம். இந்த போரை நீ வீட்டிற்குள்ளே இருந்து நடத்த வேண்டும். நான் வெளியில் இருந்து வழி அமைக்க வேண்டும். விஷால் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு காரை மாலதியின் பிறந்த வீட்டை நோக்கி திருப்பினான். சூரியன் உதிப்பதற்கு முன்பே மாலதி தன் வீட்டின் வாசலில் நின்றாள். அவளை பார்த்ததும் அவளது அம்மா அதிர்ச்சி அடைந்தார். மகளே, நீ இந்த நேரத்தில் எங்கே? முதலிரவிற்கு பிறகு மாலதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள் தாயை கட்டி கொண்டு அழுதாள். அப்பா எழுந்து இருந்தார். அவர் எதுவும் கேட்கவில்லை. மகளின் தலை மீது கை வைத்து ஆறுதல் படுத்தினார். மாலதி எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் சொன்னாள். அம்மா அவ்வப்போது அழுதார். அப்பா மௌனமாக இருந்தார். ஆனால் அந்த மௌனம் ஆழமானது. இறுதியில் அவர் இவ்வளவுதான் சொன்னார். மகளே, ஒருவரின் நோய் தவறல்ல, பொய்தான் தவறு. பொய்யின் மேல் நிற்கும் உறவு நமக்கு தேவையில்லை. அந்த அதிகாலையில் மாலதி முதல் முறையாக தனது சிறுவயது அறையில் உறங்கினார். ஆனால் இதயம் கனமாக இருந்தது. அங்கு மாலதியின் புகுந்த வீட்டில் சாரதா மயான அமைதியை ஏற்படுத்தியிருந்தார். உறவினர்களுக்கு ஃபோன் செய்யப்பட்டது. மருமகள் திமிர் பிடித்தவள், படித்ததால் தலைக்கணம் ஏறிவிட்டது என்று ஒரு கதை உருவாக்கப்பட்டது. சிகிச்சை மற்றும் நோய் பற்றிய விஷயங்கள் அமுக்கப்பட்டன. ஆனால் சமூகத்தின் மீதான பயம் அவர்களை இன்னமும் அரித்து கொண்டிருந்தது. விஷால் 2 வீடுகளுக்கு இடையே சிக்கி கொண்டான். அவன் தினமும் மாலதிக்கு ஃபோன் செய்தான். ஆனால் ஒவ்வொரு அழைப்பிலும் வருத்தமும் பயமும் கலந்தே இருந்தன. மாலதி அவனிடம் வெளிப்படையாக சொன்னாள், சிகிச்சை, உண்மை மற்றும் சமத்துவம், இந்த 3ம் இல்லாமல் நான் திரும்ப மாட்டேன் என்று சொன்னாள். சில நாட்களுக்கு பிறகு சாரதா மாலதியின் வீட்டிற்கு வந்தார். தனியாக, சோர்வான முகத்துடன், கண்களில் பயத்துடன் வந்தார். அவர் மாலதியின் அம்மாவிடம், வீட்டு விஷயத்தை வீட்டிற்குள்ளேயே இருக்க விடுங்கள் என்றார். ஆனால் மாலதியின் அப்பா முதல் முறையாக கடுமையான குரலில் சொன்னார், எங்கள் மகள் ஒரு சமரசம் செய்து கொள்ளும் பொருள் அல்ல. அவள் ஒரு மனுஷி. அன்றுதான் தன் பெற்றோரின் ஆதரவு தனக்கு மிகப்பெரிய கேடயம் என்பதையும் அதன் துணையுடன் தான் முன்னேற முடியும் என்பதையும் மாலதி உணர்ந்தாள். மறுபுறம் விஷால் முதல் முறையாக தன் அப்பாவிடம் வெளிப்படையாக பேசினான். சிகிச்சை பற்றியும் உண்மை பற்றியும் தன் அம்மாவின் பயத்தை பற்றியும் விவாதித்தான். அப்பா சோர்வான குரலில் சொன்னார், ஒருவேளை நாம் கௌரவத்தை மனிதர்களை விட மேலாக வைத்து விட்டோம். அந்த தவறை இப்போது நாம் தான் சரி செய்ய வேண்டும். சில வாரங்களுக்கு பிறகு டாக்டர் ஆர்யாவின் கிளினிக்கில் இருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. சிகிச்சைக்கான திட்டம் தயாராக இருந்தது. ஆனால் வீட்டிற்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. வீட்டு சூழல் மாற வேண்டும். பொய் பேசக்கூடாது. மாலதியின் சம்மதம் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்பதே அந்த நிபந்தனை. இதை கேட்டதும் சாரதாவுக்குள் இருந்த பிடிவாதம் உடையத் தொடங்கியது. ஏனெனில் தான் மாறாவிட்டால் மகன், மருமகள் மற்றும் குடும்பம் ஆகிய 3ஐயுமே இழக்க நேரிடும் என்பதை அவர் உணரத் தொடங்கினார். மாலதி தன் பிறந்த வீட்டில் இருந்தபடியே மன வலிமை பெற்றாள். திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணின் அடையாளம் முடிந்து விடுவதில்லை. மாறாக அவள் உண்மையின் பக்கம் நிற்கும்போதுதான் அவளது உண்மையான அடையாளம் தொடங்குகிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த உண்மை இப்போது புகுந்த வீட்டின் சுவர்களில் விரிசலை ஏற்படுத்தியிருந்தது. அந்த விரிசல் பொய்யை வீழ்த்தப் போகிறதா அல்லது வீட்டை ஒரு புதிய அடித்தளத்தில் எழுப்பப் போகிறதா என்ற முடிவிற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை. சிகிச்சை தொடங்கும் நாள் குறிக்கப்பட்ட போது மாலதிக்கு அழைப்பு வந்தது. இம்முறை புகுந்த வீட்டிலிருந்து அல்ல, விஷாலிடம் இருந்து வந்தது. அவன் குரலில் முதல் முறையாக தன்னம்பிக்கை இருந்தது. அவன் சொன்னான், மாலதி, நான் அம்மாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். ஒன்று உண்மையின் அடிப்படையில் புதிய உறவு, இல்லை என்றால் எந்த உறவும் இல்லை. மொபைலை வைக்கும்போது மாலதி தனக்குள் இருந்த ஏதோ ஒரு பாரம் குறைந்ததை உணர்ந்தாள். அவள் புகுந்த வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் இம்முறை ஒரு மருமகளாக அல்ல, சம உரிமை கொண்ட ஒரு மனுஷியாக திரும்பினாள். வீட்டில் மேலதாளங்கள் இல்லை.
மாறாக ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. சாரதா மாலதியை பார்த்ததும் தலை குனிந்து கொண்டார். முதல் முறையாக அவர் எந்த ஏளன பேச்சும் பேசவில்லை. சிகிச்சைக்கு விசாலும் மாலதியும் சேர்ந்து சென்றனர். ரதியும் அங்கே இருந்தாள். ஆனால் இம்முறை அவள் வெறும் ஒரு வலியின் அடையாளமாக மட்டும் இருக்கவில்லை. உண்மை பேசுவதற்கான விலை அதிகமாக இருந்தாலும் அதன் முடிவு அமைதி என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தாள். சிகிச்சை எளிதாக இருக்கவில்லை. கேள்விகள், அறிக்கைகள், பொறுமை என அனைத்தும் சோதிக்கப்பட்டன. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் மாலதி உடன் இருந்தாள். ஏனெனில் இப்போது அவளிடம் இருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை. வீட்டில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. உறவினர்களிடமிருந்து இடைவெளி ஏற்பட்டது. ஆனால் பொய் என்னும் சுவர்கள் இடிந்து விழுந்தன. சாரதாவுக்கு தான் இது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனெனில் அவர் ஒவ்வொரு நாளும் தன் பழைய பயத்துடன் போராட வேண்டியிருந்தது. ஒரு நாள் அவர் மாலதியிடம், மருமகளே, ஒருவேளை நான் செய்தது தவறாக இருக்கலாம், நான் பயந்து விட்டேன் என்றார். மாலதி இவ்வளவுதான் சொன்னாள். அத்தை, பயம் என்பது மனித இயல்புதான். ஆனால் அந்த பயம் அடுத்தவரின் வாழ்க்கையை பறிக்கும்போது அது பாவமாகி விடுகிறது. அன்று சாரதா அழுது விட்டார். அந்த அழுகை தன் மருமகளுக்கு முன்னால் அழுத அழுகை அல்ல, தனக்குள் இருந்த பாரத்திற்காக அழுத அழுகை. சில மாதங்களுக்கு பிறகு சிகிச்சையின் முதல் சாதகமான அறிக்கை வந்தபோது அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையவில்லை. மாறாக ஒரு நம்பிக்கையாக அமைந்தது. உண்மையான வெற்றி அந்த அறிக்கையில் இல்லை. இனி எதுவும் மறைக்கப்படாது, எது நடந்தாலும் உண்மையோடு நடக்கும் என்பதில்தான் இருக்கிறது என்பதை மாலதி உணர்ந்தாள். அன்று மாலதி மலர் படுக்கையில் அல்ல, சமையலறையில் டீ தயாரித்து கொண்டே விசாலிடம் சொன்னாள், நம் முதல் இரவு இருளில் உடைந்திருக்கலாம், ஆனால் நம் வாழ்க்கை உண்மையின் வெளிச்சத்தில் அமைந்தால் அதுவே மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். விசாலின் கண்கள் கலங்கின. மனைவி என்பது வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு தோழி என்பதையும் அவன் முதல் முறையாக உணர்ந்தான். கதை இத்துடன் முடிந்து விடவில்லை. ஏனெனில் சமூகம், உறவினர்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த கேள்விகள் இன்னும் மிஞ்சியிருந்தன. ஆனால் இப்போது மாலதி திகைத்து நிற்கவில்லை. அவள் எதற்கும் தயாராக இருந்தாள். ஒவ்வொரு உண்மையையும் எதிர்கொள்ள அவள் துணிந்திருந்தாள். ஏனெனில் திருமணமான முதல் இரவிலேயே உடைந்து போகவிருந்த அந்த மருமகள் இப்போது முழு குடும்பத்தின் முதுகெலும்பாக மாறிவிட்டாள். சிகிச்சையின் அடுத்த தேதி குறிக்கப்பட்ட அந்த நாளில் மாலதி மிகவும் அமைதியாக இருந்தாள். அவளிடம் எதிர்பார்ப்பின் பாரமோ அல்லது பயத்தின் அவசரமோ இல்லை. அவள் உண்மையின் பக்கம் உறுதியாக நின்றாள். முடிவுகள் நிச்சயமற்றவை, இதற்கு காலம் எடுக்கும், ஒருவேளை முழுமையான வெற்றி கிடைக்காமலும் போகலாம் என்று மருத்துவர் வெளிப்படையாக சொன்னார். அந்த அறையில் சில நொடிகள் நிசப்தம் நிலவியது. ஒரு காலத்தில் மாலதியை உடைத்த அதே மௌனம் இன்று அவளை வலிமையாக்கி கொண்டிருந்தது. விசால் அவளை பார்த்தான். அவன் கண்களில் பயம் இல்லை, மாறாக ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை நமக்கு குழந்தை பிறக்காவிட்டாலும் கூட நான் மீண்டும் ஒருபோதும் பொய் அல்லது அழுத்தத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று அவன் முதல் முறையாக சொன்னான். மாலதி ஒரு மெல்லிய புன்னகையுடன் தலையாட்டினாள். ஏனெனில் அவளுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு சத்தியத்தை விட குறைவாக தெரியவில்லை. வீட்டிற்கு திரும்பிய போது சாரதா அமைதியாக இருந்தார். முன்பிருந்த கண்டிப்போ ஏளனமோ கட்டளைகளோ அவரிடம் இல்லை. கௌரவத்தை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் உறவுகளுக்கு தான் எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்பதை உணர்ந்த ஒரு சோர்வான பெண்ணாக அவர் இருந்தார். அன்று மாலை சாரதா மாலதியிடம் முதல் முறையாக அத்தை என்ற நிலையில் இருந்து மாறி ஒரு தாயாக சொன்னார். மருமகளே, காலத்தை பின்னோக்கி திருப்ப முடிந்தால் நான் ரதிக்கும் உனக்கும் இழைத்த அநீதியை செய்திருக்க மாட்டேன். மாலதி எந்த புகாரும் கூறவில்லை, எந்த கணக்கையும் கேட்கவில்லை. அத்தை, தவறை ஒப்புக்கொள்வதே மிக சிறந்த தொடக்கம் என்று மட்டும் சொன்னாள். சில வாரங்களுக்கு பிறகு சமூகம் கேள்விகளை எழுப்பியது. உறவினர்கள் முணுமுணுத்தனர். மருமகள் அடிக்கடி பிறந்த வீட்டிற்கு செல்கிறாள் என்றும் குடும்பத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்றும் பேசினர். ஆனால் இம்முறை மாலதி அமைதியாக இருக்கவில்லை. அவள் யாரிடமும் விவாதம் செய்யவில்லை, விளக்கமும் அளிக்கவில்லை. அவள் தன் உண்மையோடு உறுதியாக நின்றாள். விசாலும் இப்போது ஒவ்வொரு கேள்விக்கு முன்பாகவும் அவளோடு துணை நின்றான்.
ஒளிவு மறைவு இல்லாமலும் தயக்கம் இல்லாமலும் ரதி அந்த நகரை விட்டு வெளியேறினாள். ஆனால் அவள் உடைந்து போகவில்லை. தலை நிமிர்ந்து சென்றாள். செல்லும் வழியில் மாலதியிடம், நீ செய்த காரியம் உனக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் தான் என்று சொன்னாள். அன்று மாலதி ஜன்னல் வழியாக வானத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் நமது நிபந்தனைகளின்படி மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நமது மரியாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை அது நிச்சயம் தருகிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவளது முதலிரவு மலர்களால் அல்ல, உண்மையால் தொடங்கியது. அந்த உண்மை இப்போது அவளது வாழ்க்கையின் வலுவான அஸ்திவாரமாக மாறிவிட்டது. இந்த கதை ஏதோ ஒரு பெரிய கொண்டாட்டத்திலோ, உறுதியான மகிழ்ச்சியிலோ அல்லது ஏதேனும் ஒரு அதிசயத்திலோ முடிவடையவில்லை. தான் ஒரு பொய்யில் வாழும் மருமகளாக இருக்க மாட்டேன், மாறாக உண்மையுடன் நிற்கும் ஒரு மனுஷியாக இருப்பேன் என்று முதல் இரவிலேயே முடிவெடுத்த ஒரு பெண்ணில் இந்த கதை முடிகிறது. ஏனெனில் சில நேரங்களில் மிக சிறந்த முடிவு என்பது எதுவென்றால், ஒரு மனிதன் உடைந்து போவதற்கு பதிலாக புத்திசாலித்தனத்துடன் முன்னேறுகிறான். மாலதியும் அதே பாதையில்தான் நடக்கத் தொடங்கினாள். நண்பர்களே, இந்த கதை ஏதோ ஒரு அதிசயத்தில் முடிவடையவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடப்பதில்லை. ஆனால் பல பெண்கள் தங்கள் திருமணத்தின் முதல் இரவிலேயே அடக்கி வைக்கும் அந்த உண்மையை வெளிக்கொணர்ந்ததில் இந்த கதை முடிகிறது. காவியா அழுவதற்கு பதிலாக உண்மையை தேர்ந்தெடுத்தாள். சகித்து கொள்வதற்கு பதிலாக கேள்வி கேட்டாள். ஒரு மருமகளாக அல்லாமல் ஒரு மனுஷியாக வாழ முடிவெடுத்தாள். ஏனெனில் உறவுகள் மலர்படுக்கையால் நிலைப்பதில்லை, அவை சமத்துவம், நேர்மை மற்றும் மரியாதையால் தான் நிலைக்கின்றன. நண்பர்களே, இந்த கதை உங்கள் வாழ்க்கையின் ஏதேனும் ஒரு உண்மையை தொட்டு இருந்தால், இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றும் மௌனமாக இருக்கும் குரல்களின் பிரதிபலிப்பு தான் இது. உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் அவசியம் பதிவிடுங்கள். நன்றி.